இதெல்லாம் சில்ற மேட்ரு தம்பி. இதுக்கெல்லாம் இவ்வளோலாம் ஃபீல் பண்ண வேணாம். என்னன்னா சில்லி மேட்ரு? எது சில்லி மேட்ரு? அவ வீட்ல வந்து ஒரு வாரம் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? பாவம், இதுக்கப்புறம் தான் அது பெருசா இருக்கு போல. மா போனா என்ன குரூப் கீங்கண்ணா? மா மா போவனா? ஐயோ, வீட்டில் ஒரு டீ வச்சு கொடுக்குற கூட ஒரு ஆள் இல்லையே. தலைவலி வர பிச்சு எடுக்குது. மா டீ 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 அத ஆத்தி 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 அத குடிச்சாலே போவே மாத்தி. எங்க போனீங்க ரெண்டு பேரும்? இந்த வீட்ல ஒரு மனுஷனுக்கு டீ போட்டு தர கூட ஆள் இல்ல. எதுக்கு கத்துறீங்க? ஏய், ஜிம்முக்கு போயிட்டு வந்தோம்டா. ஆமா, நானும் அத்தையும் இனிமே டெய்லி ஜிம் போக போறோம். ஏன் அங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? இந்த வயசுல உனக்கு என்னமா ஜிம் கேக்குது? அத்தை ஏன் போக கூடாது? ஏய், நான் ஜிம்முக்கு போய் இன்ஸ்டா ப்ரொஃபைல் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் வீடியோ, டயட் இருக்கிறது எல்லாம் நான் வீடியோ போட போறேன். ஆமா, அந்த ட்ரெய்னர் கூட அத்தைக்கு செம்ம ஸ்டாமினான்னு சொன்னாரு தெரியுமா? ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் எங்க வேணாலும் போய் தொலைங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டீ மட்டும் வச்சு அதெல்லாம் முடியாது. அரிசி எடுத்து போடி போதே. டேய், இனிமே நம்ம வீட்ல டீ காஃபி எதுவுமே கிடையாது. நாம எல்லாரும் சுகர் கட்ல இருக்க போறோம். மளிகை ஜாமான் லிஸ்ட்ல இனிமே சர்க்கரையே கிடையாதுடா. அப்படி சொல்லுங்க அத்தை. ஹாய். சரி வாமா, நம்ம போய் யோகா பண்ணலாம். வா. பெத்த பெருமாள். மா என்னடா? ஐயோ, சுட்டுக்கிட்டியோ? ஓ, அறிவு கட்டவனே. என்னடா? என்னமா இந்த மாசம் கிரெடிட் கார்டு பில் 7000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு? ஆமா, எக்ஸ்ட்ரா செலவாயிருச்சு. அதான் என்ன செலவுன்னு கேட்டேன். விண்டோ ஷாப்பிங்ல செலவாயிருச்சுடா. ஏமா தேடி கண்டுபிடிச்சு நல்லா ஃபர்னிஷிங் பண்ண வீட்ல தானமா வந்து உட்கார வச்சிருக்கேன். எதுக்குமா தனியா புதுசா ஜன்னல்? டேய் மக்கு பையலே, விண்டோ ஷாப்பிங்னா தெரியாதா? கடைக்கு போய் நமக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் பார்த்துட்டு அங்க வாங்குறது இல்ல, ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்குறதுக்கு பேர் தான் விண்டோ ஷாப்பிங். இது கூட தெரியல. புதுசா ஃபோன் வாங்கி தந்தா இதுல எப்படிடா கால் அட்டெண்ட் பண்றதுன்னு கேட்டவதான் நீயே. உனக்கு எல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா? வேற யாரு? நான் தான். அத்தைக்கு வீட்ல சும்மா இருந்தா போர் அடிக்கும்ல, அதனால ஒண்ணு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டி போன சுந்தரி. டேய் பெத்த பெருமாள், இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கியா? மண்டையில சொட்டை வேற ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. எத்தனை நாள் தான் ஏர்நத்தி 100 ஏமாத்துறது? எங்க நான் அப்படியே பப்புக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே பாப்பா. இது பாப்பா. ஆமா, என்னடி ஏதோ பால் வாங்க போற மாதிரி சொல்லிட்டு போற? இங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பப்புக்கு போறதெல்லாம் நல்லது இல்ல, பாத்துக்கோ. என்னங்க பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம் ஆனவங்க பப்புக்கு போக கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன? இருக்கே. என்னது? இல்லம்மா, 1000 தான் இருந்தாலும் இப்ப நீ ஒரு குடும்ப பொண்ணு, கொஞ்சம் யோசிச்சுக்கோ. ஓ, குடும்ப பொண்ணுங்க பப்புக்கு போக கூடாதுன்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன? எனக்கு நீ போறது பிடிக்கல. ஓஹோ, உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன? இது சரிப்பட்டு வராது. மா மா என்னமா பொண்ணு கட்டி வச்சிருக்க? எனக்கு என்னடி மாமியா பார்க்கப்பட்டிருக்கீங்க? நான் பப்புக்கு போறதே உங்க அம்மா கூட தான். வாட்? கம் அகைன்? என் ஃப்ரெண்டோட பேச்சுலர்ஸ் பார்ட்டி. அத்தை இந்த மாதிரி பப்புக்கெல்லாம் போனதில்ல, பார்ட்டிலாம் பார்த்ததில்லன்னு சொன்னாங்க. அதான் வீட்டுல சும்மா தானே இருக்காங்க, கூட்டிட்டு போலான்னு ரெடியாக்கி கூட்டிட்டு வந்தேன். ஏய், ஃப்ரிட்ஜ்ல தோசை மாவு இருக்கு, நைட்டுக்கு நீயே தோசை ஊத்தி சாப்பிட்டுக்கோ. நாங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதெல்லாம் அவர் பார்த்து பாரத்த. நீங்க வாங்க, நம்ம போலாம். Bye. பாய். டேய் பெத்த பெருமாள், இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கு நீ. யாரையா அந்த பெத்த பெருமாள்? வேற யாரு? எங்க அப்பந்தான். ஓ, சாதாரண அப்பங்க அவங்க பேரோட எழுத்து இன்ச்சியலாக வைப்பானுங்க. ஆனால் எங்கள் அப்ப அந்த ஆளோட பேரே இன்ச்சியலாக வச்சுட்டு போயிட்டான். அதனால தான் ஊரே என்ன பெருமாள் பெத்த பிறந்தாமன்னு கூப்பிட்டுட்டு இருக்கு. சின்ன வயசுலேயே என்ன எங்கள் அம்மா விட்டு மேலே போயிட்டான். புருஷன் எல்லாம் வளர்கிற பொண்ணுன்னு நான் தான் எங்கள் அம்மாவை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். தம்பி, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது? உனக்கு பேத்தி எடுக்கிற வயசாச்சுல்ல, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தான் சொல்லுனேன்.
இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். என்னது? என்ன கஷ்டம் அண்ணா? தம்பி நான் இருக்கேண்ணே. அண்ணா என்னண்ணே குடும்ப கஷ்டமா, கடன் பிரச்சனையா? அண்ணா என்ன இப்ப ஜிபேல 10,000 தட்டி விடுறேண்ணே. அண்ணே அது இல்லடா, கொஞ்சம் யோசிச்சு பாருடா. பிடிச்சிட்டான். வந்துடுறேன். வீடு வரைக்கும் போறீங்களா? சரி, ஒரு 5 நிமிஷம் வெளில வெயிட் பண்றேன். தீபா யாரு? கௌசல்யா யாரு? தீபான்ற ஒரு பொண்ணை எனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட பேச வச்சு அவங்க கால்ல எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்க வச்சிருக்கீங்களாமே. ஐயோ, அது நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுமா. நாங்க சும்மா ஓப்பன் ஃப்ரெண்ட்ஸா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். 5வது படிக்கும் போதே கௌசல்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துல எப்படிடா லவ் எல்லாம் வரும்? ஐயோ அம்மா, அது சும்மா கம்பைன் ஸ்டடிஸ் அம்மா. நீ நினைக்கிற மாதிரி லவ் எல்லாம் கிடையாதுமா. எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சிருப்பீங்க. அதுவும் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிறதா நினைப்பு இருந்ததா? ஐயோ, அன்னைக்கு யாருக்கும் தெரியாம தான் வீட்டுக்கு கூட்டு வந்த. அம்மா பார்த்தனால இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. 5வது படிக்கும் போதே லவ் பண்ணிருக்கேனா? ஸ்கூல் படிக்கும் போது என்னெல்லாம் பண்ணிருப்படா நீ? அம்மா, அது கம்பைன் ஸ்டடிஸ்மா. அவன் முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துடும் சொன்னா. நான் வந்து இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டோம்னா குழந்தை பிறந்துடும் சொன்னேன். அந்த டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லமா.